அறிவியல் புரட்சியோடு இணைந்து வளம் செலுத்தும் வேளாண்மைக்கு இலங்கை கொமர்ஷியல் வங்கி மிகப்பெரிய உதவிகளை நவீனத்துவத்தோடு செய்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு. சாகித்யா, அந்த வகையில் இலங்கை கொமர்ஷியல் வங்கி விவசாய திணைக்களம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தோடு இணைந்து அறுவடை திருநாளாக பொற்கதிர் எனும் நாமமிட்டு இந்நிகழ்வை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இருக்கிறது மட்டக்களப்பில் வவுனத்தீவு எனும் பச்சை பசுலேன இயற்கை வயல்கள் சூழ்ந்திருக்க இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த பொற்கதிர் நிகழ்வுக்கு நாங்களும் செல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய விவசாயிகள் வந்திருக்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. போய் நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டாடலாமா? ஓ வாங்க போய். சரி வாங்க. மட்டக்களப்பின் வவுனத்தீவின் மத்தியில் 2025 ஏப்ரல் 29 ஒரு புதிய பயணம் தொடங்கப்பட்டது. விவசாயத்திற்காக மண் உழப்பட்ட தருணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நிலத்தை தயார் செய்தோம், வளர்ச்சிக்கான அடித்தளங்களை அமைத்தோம், உயர்தர நெல் விதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. கரங்களாலும் புதுமை ஊற்றிய தொழில்நுட்பங்களாலும் நெல் விதைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. பக்குவமாகவும் குறிக்கோளுடனும் ஒவ்வொரு நெல் விதையும் மண்ணில் விதைக்கப்பட்டது. வலிமைக்கும் நீடித்த வளர்ச்சிக்கும் இடைவெளிகள் விடப்பட்டன. நவீன நீர் முகாமைத்துவத்துடன் ஒவ்வொரு துளியும் மதிப்புடன் பயன்படுத்தப்பட்டது. வயல் நிலத்தை பாதுகாத்தபடி களைகள் மற்றும் பூச்சிகள் நிலைபெறுதக முறையில் கட்டுப்படுத்தப்பட்டமை வளமான அறுவடைக்கும் சீரான சுற்றுச்சூழலுக்கும் வழிவகுத்தது. எதிர்காலத்தை பேணும் விதமாக பாரம்பரியம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய சமநிலையான உரம் வழங்கப்பட்டது. அறுவடைக்கு ஆயத்தமாக இன்று வயல்கள் பொற்கதிர்களாக மாறியுள்ளன. இது ஒரு முயற்சியின், ஒருமைப்பாட்டின் மற்றும் நீடித்த முன்னேற்றத்தின் பெருவிழா.
சகலதையும் தருவது நவகோள்கள் தான். நவகோள்கள் தான் நம்மளை வழி நடத்தி செல்கின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்னால் செல்வார் என்றார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட இந்த விவசாயியானவன் முதன்மையாக அவன் திருக்குறளிலே சொல்லப்படுகின்றது. முதன்மையான அவன் உழுதால்தான் மற்றவர்கள் வாழ முடியும், இரணம் கிடைக்கும். இலங்கை கமர்ஷியல் வங்கியின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி திரு எஸ் பிரபாகர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் கதைத்து இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உண்மையாக வவுணத்தீவில் இப்படியான ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றீங்க. இந்த நிகழ்வு தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? இதன் மூலமாக விவசாயிகள் எவ்வாறான நன்மைகளை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள்? கமர்ஷியல் வங்கி என்பது நாட்டின் முன்னணி தனியார் வங்கி. நாங்கள் முன்னணி தனியார் வங்கி என்ற வகையில் விவசாயிகளுக்கு எங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளோம். அந்த வகையில் தான் நாங்கள் கிளிநொச்சி மகிழங்காடு பகுதியில் பல்கலைக்கழகத்தின் உதவியோடு விவசாய நவீனமயப்படுத்தல் விடயத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து அவர்களுடைய காணியில் அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய அளவிலான நவீன உத்திகளை பயன்படுத்தி செய்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொடுத்தோம். அதில் வெற்றியும் கண்டுள்ளோம். இந்த ஆரம்பம் நாங்கள் மகிழங்காடு கிளிநொச்சியில் செய்ததிலும் பெட்டிக்கலோவில் செய்ததிலும் இதில் ஆரம்பித்து நாங்கள் நாடு முழுவதும் செய்வதற்கான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கும் எங்களது விவசாயிகளுக்கு என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கை கமர்ஷியல் வங்கி விவசாய திணைக்களத்துடனும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்துடனும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற பொற்கதிர் எனும் செயற்திட்டம் தொடர்பான நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி தங்கவேலாயுதம் கிரிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் எவ்வாறான நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு தேவை, அது எவ்வாறு விளைச்சலை அதிகரிக்கும் என்பது பற்றி நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றோம். இதை எவ்வாறு விவசாயிகள் மட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கொமர்ஷியல் வங்கியானது ஒரு முன்னணி நிறுவனமாகும். இந்த கொமர்ஷியல் வங்கியானது தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதில் முன்னணி வகிக்கின்ற ஒரு நிறுவனமாகும். கொமர்ஷியல் வங்கியுடன் தொடர்பு கொண்டு விவசாய திணைக்களத்துடனும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இம்மாவட்டத்திலே வவுணதீவு பிரதேசத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக தீர்மானித்திருந்தோம். அதற்கான பூரண வேலை திட்டங்களை கொமர்ஷியல் வங்கியுடனும் மற்றும் விவசாய திணைக்களத்துடனும் நாங்கள் ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தோம். தொடர்ச்சியாக இவ்வாறான விவசாயிகளுக்கு நவீனமயமாக்கல் விவசாய முறையை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும், அவர்களுக்கு கை கொடுக்க வேணும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு நவீன முறை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் தொடர்ச்சியாக பாடுபடுவோம். கமர்ஷியல் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட போது விவசாயம் ஒரு துறையாக அல்ல, ஒரு உத்தரவாதமாக இருந்தது. விவசாயத்தில் உழைக்கும் ஒவ்வொரு கரத்தையும் உயர்த்தும் வாக்குறுதியாக இருந்தது. அந்த வாக்குறுதி மேலும் விருத்தி அடைந்து 2023 எதிர்காலத்தை நோக்கிய விவசாய அபிவிருத்திக்கு ஒரு புதிய பாதையை அமைக்கும் முகமாக விவசாய கிராமங்களை நவீனமயமாக்கல் திட்டத்தை கமர்ஷியல் வங்கி அறிமுகப்படுத்தியது. இலங்கை நவீன தொழில்நுட்பங்களின் ஊடாக துல்லியமாக வளர்ச்சியடைந்து வரும் காலகட்டத்தில் வடக்கிலிருந்து தெற்கு வரை 15க்கும் அதிகமான இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். 2024 கிளிநொச்சி,
மகிழன்காடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைத்து புதியதொரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் விளைவாக விவசாயிகளும் அவர்களது குடும்பங்களும் ஒரு புதிய அறுவடையை பெற்றுக்கொள்ள தொடங்கினர். இது வெறும் விவசாயம் அல்ல, இது புதுமை, இது அனைவரையும் இணைக்கும் ஒற்றுமை. இதுவே எதிர்காலம். எமது பாரம்பரியமும் நவீனமும் ஒன்றாக வளர்கின்ற எதிர்காலம். எமது கமர்ஷியல் வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பொற்கதிர் எனும் அறுவடை விழாவில் பங்கு கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். புதிய விடியலை வரவேற்கும் இளம் கதிர் கொஞ்சும் இக்காலை பொழுதில் இங்கு கூடியுள்ள மீன்பாடும் தேனாடு வாழ் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று இலங்கையின் முன்னணி தனியார் வங்கியான கமர்ஷியல் வங்கியின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். எமது நாட்டின் மக்கள் தொகையின் பெரும் பகுதியினர் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தினையே நம்பியிருக்கின்றனர். விவசாய சமூகத்தின் வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதில் கமர்ஷியல் வங்கி மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. விவசாயத்தின் நவீனமயமாக்கலின் அவசியத்தை விவசாயிகளுக்கு உணர்த்தும் வகையில் நவீன தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் புதுமைகளுக்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த திட்டமானது நெல் விவசாயத்தின் நிலைத்தன்மை, இயந்திரமயமாக்கல் மற்றும் இலத்திரனியல் தீர்வுகளை கொண்டு உற்பத்தி மற்றும் லாபத்தை உயர்த்தும் நோக்கில் செயல்பட்டது. இத்திட்டம் எங்களது எதிர்பார்ப்புகளை கடந்து சிறந்த முறையில் வெற்றியடைந்தது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியம் மற்றும் தொழில்நுட்பம் ஒன்றிணையும் போது வியத்தகு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இது நிரூபித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இவ்வெற்றிகரமான முயற்சியை விரிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் இன்று வவுனதீவு பிரதேசத்தில் ஒன்று கூடியுள்ளோம். இம்முயற்சியானது மட்டக்களப்பு அரசாங்க அதிபர், விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளர், கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் புதுமைகளை விரும்பும் விவசாய பெருமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமாகி இருக்காது. ஆகவே அவர்களின் ஒத்துழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு வெறுமனே முன்னேற்றத்துக்கான கொண்டாட்டம் அல்ல, மாறாக நவீன விவசாயத்தின் திறனை வெளிக்காட்டும் ஒரு சான்றாகும். கிழக்கு மாகாணத்தின் விவசாயிகள் புதுமைகளை ஏற்றுக்கொண்டு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி பலனை பெற்றுள்ளனர் என்பதையும் இது வெளிக்காட்டுகின்றது. ஹேலி சோலார் நிறுவனம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்துக்கு 1/2 ஏக்கர் மைக்ரோ நீர்ப்பாசன அமைப்புடன் கூடிய சூரிய சக்தி நீர் பம்பினை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். அதேபோல ஏலிஸ் எக்ரிகல்ச்சர் நிறுவனத்தினர் பல்கலைக்கழக பச்சை வீட்டு திட்டத்துக்கும் விரைவாக பழுது பார்க்கும் பணிக்கு ஆதரவளித்துள்ளனர். அதற்காகவும் நான் என் நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் எமது சுற்றுச்சூழலில் தொன் கணக்கிலான காகிதங்கள் எறியப்படுகின்றன. ஆனால் அந்த வீணாகும் காகிதங்கள் மறுபடியும் உயிர்ப்பு பெற்றால் என்ன? அவை மீளுருவாக்கப்பட்டால் என்ன? கிழக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு கிளையின் உதவியுடன் 1000க்கும் மேற்பட்ட கிலோகிராம் பயன்படுத்தப்பட்ட காகிதங்கள் சேகரிக்கப்பட்டன. தேசிய காகித கம்பெனி நிறுவனத்துடன் இணைந்து இவை புதிய 1100 புத்தகங்களாக மாற்றப்பட்டன. அத்தியாவசிய கல்வி வளங்களுக்கான புதிய நம்பிக்கையை உருவாக்கும் நோக்குடன் இப்புத்தகங்கள் மட்டக்களப்பில் உள்ள 2 பாடசாலைகளின் பிள்ளைகளை சென்றடைந்தன.
வீணாவதை மீளுருவாக்கல் என்பது வெறும் மீள் சுழற்சி அல்ல, அது வாய்ப்புகளை மீட்டெடுக்கும் பயணம். எமது பூமியை காக்கும் உறுதிமொழி, நாளைய சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் முயற்சி. நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கிய அனைத்து தனிநபர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். இலங்கை கமர்ஷியல் வங்கி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பொற்கதை நிகழ்வு இப்போதான் வவுனதீவு வயல்வெளியில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருந்தது. அதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கேயும் கமர்ஷியல் வங்கியால் விவசாய படத்துக்கு நிறைய விஷயங்கள் அன்பளிப்பு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கிறத வாங்க பார்த்துக்கலாம். கமர்ஷியல் வங்கியால் முதல் கட்டமாக கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மிக நல்லதொரு விஷயத்தை செய்து வச்சிருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாகித்யா, என்ன விஷயம்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இங்கே சூரிய ஒளி மூலம் சோலார் பேனல் மூலமாக தான் இயங்கி பம்ப் ஒன்றை கமர்ஷியல் வங்கி இந்த விவசாய பண்ணைக்கு வழங்கியுள்ளார்கள். இதன் மூலமாக என்ன நன்மை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சாகித்யா, நாங்கள் இப்போ சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மோட்டர்லேருந்து வார தண்ணீர் இந்த இடத்துக்கு வந்து எவ்வாறான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுது? ஆம்ராஜ், நாங்கள் முதலே பார்த்த மாதிரி அங்கே இருந்து வர நீர் இதன் மூலமாக 2 முறையில் பகிர்ந்தளிக்கப்படுது. அதாவது ட்ரிப் மூலம், அடுத்ததாக ஸ்ப்ரிங்க்லர் முறை மூலம் இங்கே நீர் வந்து தாவரங்களுக்கு இலகுவாக பகிர்ந்தளிக்கப்படுது. இதன் மூலமாக விவசாயிகள் நிறைய நன்மை அடைகிறாங்க. அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கன்னு சொல்லி பார்த்தா க்ரீன் ஹவுஸுக்குள்ளே என்ன மாதிரியான முறையில் தண்ணீர் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. வணக்கம், நாங்கள் இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்திற்கு சொந்தமான பண்ணையில் இப்பொழுது இருக்கிறோம். இங்கு நாங்கள் பார்த்தோமானால் கமர்ஷியல் வங்கியானது விவசாய பீடத்திற்கு நிறைய உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இருக்கிறது கிரீன் ஹவுஸ், அதாவது பசுமை சார்ந்த பண்ணை. இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களிடம் நாங்கள் இப்பொழுது கேட்போம் கமர்ஷியல் வங்கியானது விவசாய பீடத்திற்கு என்ன வகையிலான உதவிகளை இப்பொழுது செய்து வருகிறது என்று. நன்றி. நாங்கள் இப்பொழுது விவசாய பீடத்தினுடைய பல்கலைக்கழக பண்ணையிலே நெட் ஹவுஸிலே அமைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு விவசாய பீடத்திற்கு கொமர்ஷியல் வங்கியினால் பல உதவிகள் இன்றைய நாளிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய முதற்கால் நன்றிகளை பீடத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு அவர்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோடு நாங்கள் இந்த நெட் ஹவுஸை முழுமையாக தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வகையிலே புனரமைத்திருக்கின்றோம். அதிலே இங்கிருக்க நீங்கள் பார்த்தால் தெரியும், மேலே வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது மிஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம். க்ரீன் ஹவுஸுக்குள்ளே இருக்கிற வெப்பநிலையை வந்து சீராக்குவதற்காக பொருத்தப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய பண உதவியோடு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வகையிலே அது வந்து ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது வந்து இந்த டெம்பரேச்சர்களை உணர்ந்து இந்த சென்சர்கள் ஒர்க் பண்ணி டெம்பரேச்சர் சென்சர் ஒர்க் பண்ணி இந்த ஃபேன்ஸ்கள் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் பண்ணும். அதே போன்று இந்த மிஸ்ட் இரிகேஷன் சிஸ்டமும் டெம்பரேச்சர் சென்சர் உதவியோடு வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் பண்ணும். அதே போன்று இங்கே கீழே பார்க்கலாம், நீங்கள் இந்த பயிர்களுக்கு இடையிலே மிளகாய் செடிகளுக்கு இடையிலே கரிமிளகாய் செடிகளுக்கு இடையிலே வந்து விசேட வகையான இரிகேஷன்
ஃபோக்கஸ்கள் மிஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம் போடப்பட்டிருக்கிறது. இவையும் வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வகையிலே புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இருக்கிற வாட்டர் பம்ப்ஸ்களும் அதே மாதிரி தான். அதே போன்று அங்கே வந்து ஃபெர்டிலைசர் பசலைகளை மிக்ஸ் பண்ணக்கூடிய சாதனங்களும் இவர்களினால் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதை வந்து கொமர்ஷியல் வங்கியினுடைய பண உதவியோடு கேலிக்ஸ் நிறுவனம், ஹேலிஸ் அக்ரிகல்ச்சர் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்திருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன் ஃபியூச்சரில் நாங்கள் எங்களுடைய விவசாயப்பீடத்திலே எங்களுடைய விவசாயப்பீட மாணவர்கள் இவை சார்ந்த அறிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். இவை எங்களுடைய நீண்டகால தேவையாக இருந்தது. அந்த தேவை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கொமர்ஷியல் பேங்கினுடைய உதவியோடும் அடுத்து ஹேலிக்ஸ் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கல் சப்போர்ட்டோடையும் எங்களோட ஃபேக்கல்ட்டி இதை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஆகவே இதுக்கு நாங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். கமர்ஷியல் வங்கியில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு படியும் அனைவரையும் ஒன்றிணைத்த பசுமையான மற்றும் நிலை பெறுதகு எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியாகும். இலங்கை கொமர்ஷியல் வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொற்கதிர் என்ற நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. நிகழ்வுடைய முதல் கட்டமாக நாங்கள் வவுனதீவு பக்கம் போயிருந்தோம் சாகித்யா. ஆமாம் ராஜ், அங்கு நவீனமயமாக்கல் முறை மூலம் விவசாயிகள் பயிரிட்ட நிலங்களில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட பயிர்களை நாங்கள் அங்கு கண்டோம். நிச்சயமாக அதனைத் தொடர்ந்து நாங்கள் அப்படியே கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தோம். இங்கும் நிறைய விடயங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்தன இல்லையா? இங்கே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கொமர்ஷியல் வங்கியான தொடர்ந்து பல சேவைகளை ஆற்றி வருது. அதில் 2 முறைகளை இங்கே அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதில் முதலாவதாக ஆட்டோமேட்டிக் ஃபர்டிகேஷன் சிஸ்டம் மற்றும் சோலார் பேனல் மூலம் இயங்கக்கூடிய பம்பை அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். நிச்சயமாக கொமர்ஷியல் வங்கியின் இந்த சேவையை நாங்கள் பாராட்டிக் கொள்வதோடு எதிர்காலத்தில் மீண்டும் பல சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். நன்றி, வணக்கம்.